Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். Dried fruit and nut வந்து ஸ்டஃப் பண்ணி எப்படி கொழுக்கட்டை செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குட்டீஸ்ங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ இந்த சூப்பரான ஹெல்த்தியான கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்பவும் ஒரே ஸ்டஃபிங் வச்சு செய்கிறதோட இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சூப்பரான ஹெல்த்தியான கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குட்டீஸுங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி நான் இப்படி பன்னி ஷேப்லேயும் ஒரு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி பன்னி ஷேப்பில் கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதாவது இடியாப்ப மாவு. இப்போ நம்ம தேவையான ட்ரைட் நட்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேஷ்யூ, பாதாம் அண்ட் வால்நட் எடுத்திருக்கேன். எல்லாம் 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பீனட் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். என்ன நட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த 3 நட்ஸும் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 5 டேட்ஸ் எடுத்திருக்கேன். சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. வேணும்னா ரைஸும் கூட போட்டுக்கலாம். அப்புறமா வந்துட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். கருப்பட்டி இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் வந்து தேங்காய், துருவின தேங்காய். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு இப்படி கொர பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக வேண்டாம், கொஞ்சம் இப்படி கொரன்ட்டு நல்லா மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை பொடிச்ச நட்ஸ் கூட நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த டேட்ஸை வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கல் மண் எதுவும் இல்லை, ஸோ நான் அப்படியே வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து லைட்டாக உருகிற டைம் வந்து அந்த ஸ்டேஜ் வர வந்துட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அந்த சர்க்கரை எல்லாம் ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இப்போ நல்லா சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட்
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதிலேருந்து ஒரு பால் எடுத்து அதை வந்து கையில் வச்சே ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இப்போ நல்லா அதை க்ளோஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி ஆக்கிக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியே தெரியாதது மாதிரி எல்லா இடமும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா ஸ்டஃபிங்குமே ஆல்ரெடி வந்து குக் பண்ணது தான். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் போதும். இதை நல்லா நீங்கள் இட்லி குக்கரில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பன்னி ஷேப் செய்கிறதுக்கு அதே மாதிரி தான் மாவு எடுத்துகிட்டு நடுவில் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பன்னியோட பாடி செய்கிறதுக்கு இப்படி எடுத்துக்கோங்க. இதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா அதோட டெயில் அண்ட் மூக்கு செய்கிறதுக்கு நான் இதே மாவில் கொஞ்சமாக பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி கலர் வேண்டான்னா நீங்கள் ஒயிட்டாகவே வச்சு செய்யலாம். வச்சுட்டு அதை அதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. மூக்கும் டெயிலும் வந்துட்டு அப்படியே ஃபிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு காது செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி ரோல் பண்ணி லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. அந்த காது வந்து அதில் ஃபிட் பண்ணிடுங்க. அப்படி ஸ்டிக் ஆகலைன்னா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது ஒட்டிக்கும் நல்லா. அதே மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் வந்து அகெயின் செஞ்சு எடுத்துகிட்டு அதோட மிடில் வைங்க. இப்போ நம்மளோட பன்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நார்மலாக கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்குறதோட இப்படி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். இதில் இப்போ 2 எள் எடுத்து கண்ணு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பன்னி கொழுக்கட்டையும் ரெடி. இதையும் அதே மாதிரி ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே நல்லா இப்படி பாலிஷ் ஆனோன்னு நம்ம குக் பண்ணிட்டுன்னு தெரியும். நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். மேலே இப்படி கிளாஸியாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். சூப்பரான ட்ரைட் ஃப்ரூட் அண்ட் நட் ஸ்டஃப்ட் கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியான ரெசிபி.
ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் குட்டீஸுங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அப்படியே நம்மளோட பன்னி கொழுக்கட்டையும் ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.